2014ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு தீர்ப்பு இருக்குது. அதை இந்த அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற கோயில்ங்கிறனால, அதன்படி நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன புதிதாக நீங்க என்ன அதுல பண்ண முடியும்? திமுகவோட அஜெண்டா நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அவங்க மத்தியில் பிரதமர் அவர்கள் கொரோனா காலங்கள்ல வந்து சொன்னாரு, எல்லார் வீடுகள்லயும் விளக்கேத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டிங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுவே நம்ம மகிழ்ச்சியை உருவாக்கும், ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும், வைப் நல்லா இருக்கும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் எல்லா வீடுகள்லயும் விளக்கேத்துங்க, இந்தியா முழுக்க விளக்கேத்தி வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க, நாம தைரியத்தோட செயல்படுறோம் அப்படிங்கறத ஒரு மன உறுதியை நமக்கு உண்டு பண்ற மாதிரி பிரதமர் சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தாதீங்க, தீபத்தூண்ல விளக்கேத்தாதீங்க, கோயில்கள்ல விளக்கேத்தாதீங்கன்னு சொல்றதுதான் திமுக ஆட்சி, திமுக கட்சி.